அதாவது கணக்குமா 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. மாறுபாட்டு கெழு ஃபார்முலா CV equal to sigma by x bar into 100%. இப்போ சிக்மானா திட்ட விலக்கம். ஸோ கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு நம்ம திட்ட விலக்கம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்னானது சராசரி. சராசரி ஃபார்முலானது மொத்தம் பை எண்ணிக்கை. அப்போ மொத்தம் நம்மனா தரவுகளை மொத்தமாக கூட்டணும், எண்ணிக்கையாக ஒதுக்கணும். இதுதான் தரவு. கொடுக்கப்பட்ட தரவு நான் எடுக்கிறேன், எக்ஸ் எடுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கூட்டலாம். 9 1 10, 7 3 10, 6 4 10, 3 10 30க்கு 0, மீதி 3, ஒரு 3 3 2 3 6 3 9 4 3 12, 14 16 18 180. இப்போ எனக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு மொத்தம் பை எண்ணிக்கை. மொத்தம் எவ்வளோ வந்திருக்குதுன்னா சிக்மா எக்ஸ் பை எண்ணிக்கை எத்தனை 1 2 3 4 5 6. இப்போ சிக்மா எக்ஸ் பை என் ஈக்குவல் டு மொத்தம் பை எண்ணிக்கை 180 6ஆல் வகுக்கணும். சமமாக பிரிச்சா 3 18, இதோ ஒரு 0. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 30. ஓகே, இப்போ நான் சிக்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் தான் நான் போய் ஆகணும். இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா தரவுகளின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸ் பாரையும் கண்டுபிடிச்சிட்டேன். விலக்கம் கண்டுபிடிக்கணும். விலக்கத்துக்கு இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டு. அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ்லேருந்து எக்ஸ் பாரை கழிக்கணும். எக்ஸ்லேருந்து எக்ஸ் பாரை கழிக்கணும். அப்போது 24, 26, 33, 37, 29, 31 மைனஸ் 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 மைனஸ். எக்ஸ் பார் யார் 30, 30 கழிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தராமல் சொல்லித்தராமல் தான் சொல்லித்தரேன். பெரிய எண்ணு சின்ன எண்ணு கழிச்சுட்டு பெரியனுடைய குறியை போட போகிறோம். மதிப்பு கண்டுபிடி ஈக்குவல் போட்டுக்கலாமா? ஓகே, பெரிய எண்ணு சின்ன எண்ணு கழிக்கிறேன். இங்கேருந்து போகிறேன் தான் பெரிய எண்ணு மைனஸ், இங்கேருந்து போகிறேன் தான் பெரிய எண்ணு மைனஸ். இது பெரிய எண்ணு, இதோடைய குறி ப்ளஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். குறிகள் போட்டாலும் ப்ளஸ் அதுதான் அர்த்தம். 30லேருந்து 24 கழிச்சா மீதி 6, 30லேருந்து 26 கழிச்சா மீதி 4, 33 30 கழிச்சா 3 ப்ளஸ் 3, இங்கே ப்ளஸ் 7, இங்கே மைனஸ் 1, இங்கே ப்ளஸ் 1, ப்ளஸ் 1 மைனஸ் 1 0, மைனஸ் 4 மைனஸ் 6 சேர்த்தா மைனஸ் 10, ப்ளஸ் 7 ப்ளஸ் 3 சேர்த்தா ப்ளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆகிடும். எப்போவுமே விளக்கங்களின் கூடுதல் என்னவா இருக்கும்? கூடுதல் என்னன்னா சிக்மா. சிக்மா டி எப்போவுமே என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும். விளக்கங்களின் கூடுதல் எப்பொழுதும் 0. இப்போ என்ன பண்ணால் இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். யாரை டியை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்ட போகிறோம். ஓகே, ஸ்கொயர் வந்துச்சுன்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் வரவே கூடாது. ஏன்னா அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் வந்தால் என்ன தான் கிடைக்கும்? ப்ளஸ். மைனஸையும் 2 முறை போட்டு போயிருக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் இது சாமி ப்ளஸ் ஆகிடும். 6 ஸ்கொயர் 36, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன கிடைக்கணும்? கூடுதலுக்கு என்ன பண்ணுவோம்? சிக்மா. சிக்மா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 1 50, 49 1 50, 9 1 10 60 ஆயிடுச்சு. 60 ஒரு 30 10 90 100 112. ஏன் மிஸ் இதெல்லாம் சிக்மா டி ஸ்கொயர். இப்போ சிக்மாவுக்கு போகிறோம். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை n. சிக்மா டி ஸ்கொயர் பை n ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் சாமி. ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர்னுடைய கூடுதல் 112 பை எண்ணிக்கை 6 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 6 மீதி 5 வருமா? 8 48, 52ல் 52 48 மீதி 4, 4 அடங்காதுன்னா 0 சேர்க்கணும். 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். 6 36 6 36 போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ சிக்மா ஈக்குவல் டு நான் தோராயமாக போட போகிறேன். முழு எண் இங்கே யாருன்னு பாருங்கள் 14. 16ல் அடங்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்க எண் எதுன்னா 4 ஸ்கொயர் 16. அப்போ மிஸ் இது என்ன மிஸ் போகிறது அப்படின்னா இப்படி தான் போகணும். புள்ளி வச்சா 4 16, நீக்கினா 2 நம்பரை இறக்கு, ஈவ 2 பேருக்கு மறந்துடு. 80 புள்ளி வச்சுக்கலாம். இங்கே எதுவும் புள்ளி வைக்கக்கூடாது. 80 ரூபாய் இருக்குது. எந்த நம்பர் போட்டாலும் 80 ரூபா வரும். 200 ரூபாய். 200 ரூபாயில் எத்தனை 80 ரூபா வரப்போகுது? 2 தான் வரப்போகுது. ஸோ 2 2 4 3 குரூப் போட்டு பார்க்கலாமா? 3 போகலாம். 260 ரூபாய் இருக்குல்ல. 3 3 9, 3 8 24. இதையே வச்சுக்கலாம். தோராயம் பார்த்தா 4.3. 4.3. இப்போ எடுத்துகிட்டு போய் சிவியில் அப்ளை பண்ணலாம். சிவி ஈக்குவல் டு
சிக்மாவுக்கு பதிலாக 4.3 பை எக்ஸ் பாருக்கு பதிலாக எக்ஸ் பார் 30 இன்ட்டு 100%. நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல், ஒரு 0 கேன்சல். இங்கே பார்த்தோன்னா 430 ஒரு 433 43 ஒரு 0 சேர்க்கணும், ஒரு சாந்தாளி புள்ளி வச்சா 43 வந்துருக்கும். 43/3 ஒரு மூணு 3 மீதி 1 4 மூணு 12 மீதி 1 3ல் அடங்கவே அடங்காது. 0 சேர்க்கணும், 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். 3 3 9 3 9 பையன் 14.3% தான் யாருடையமா மாறுபாட்டுக்கு என்னுடைய மதிப்பு. ஓகே, அது போனே அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டேபிள்.